kottaibarathi YouTube channel நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் kottaibarathi. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து பிகினிங் ஸ்டேஜில் உள்ள யூடியூபராக இருந்தா, அதாவது இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும், எந்த நேரத்தில் வீடியோஸ் போட்டால் வியூஸ் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகுங்க, உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகும், நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வந்து நம்ம தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுனால என்னாகும் அப்படின்னா, உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபராக வந்துடும். ஒரு சேனல் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் 4000 வாட்ஸ் ஹவர் வந்தால் தான் சேனல் மானிட்டேஷன் ஆகும். ஸோ இப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகி ஒரு சேனல் வந்து அந்த மானிட்டேஷன்களுக்கு வந்துடும். சரி, ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர் வந்தவங்க தான் லாங் வீடியோ போடுங்க. அதாவது லாங் டியூரேஷன் உள்ள வீடியோ போடுங்க. ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே நீங்கள் அதிகமாக போடுங்க. லாங் டியூரேஷன் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ் ஹவர் அதிகமாகி 4000 வாட்ஸ் ஹவர் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வழிமுறையாக இருக்கும். நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாகுமே ஒழிய அந்த வாட்ஸ் ஹவர் வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதிகமாக லாங் டியூரேஷன் உள்ள வீடியோவை நீங்கள் போடுங்க. வாட்ஸ் ஹவர் அதிகமாகி உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும்.